அனைவருக்கும் இனிய வணக்கம். இதுதான் நான் தைச்சு காட்ட போகிற ஒரு ஹேண்ட்பேக். இது தைச்சு முடிஞ்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். துணியில் தைச்சபடினால ஸ்டிஃப் இல்லாமல் இருக்குது. உள்ளே நாங்கள் திங்ஸ் வச்சதுக்கு பிறகு நல்லா இருக்கும். இப்போ வாங்க இதை எப்படி தைக்கிறதுன்னு காண்பிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு துணியை நல்ல மொத்தமான துணி எடுத்தால் நல்லது. இந்த துணி வந்து 42 சென்டிமீட்டர் இதனுடைய அகலம். இந்த பேக்குக்கு நான் எடுத்துருக்கிறது. அதனுடைய நீளம் வந்து 28 சென்டிமீட்டர் எடுத்துருக்கிறேன். இது வந்து 2 துணி எடுக்க வேணும், டபுளாக இருக்க வேணும். அதில் வந்து கீழே ஒரு மூலையில் 7 சென்டிமீட்டர் டானாப்பட இப்படி வெட்டி எடுத்துக்கொள்ள வேணும். டா ஷேப்பில் 7 சென்டிமீட்டர். இப்போ 2 துணி, அதை கவனிங்க. 2 துணி இது எடுத்தாச்சு. அடுத்தது இதுக்கு மேலே ஒரு துண்டு வச்சு தைப்போம். அதனுடைய அளவு அதே 42 சென்டிமீட்டர். இந்த அகலத்தை எடுக்க வேணும். அதனுடைய உயரம் வந்து 8 சென்டிமீட்டர். நீங்கள் உங்களுக்கு விரும்பின அளவில் பேக் எடுத்து தைக்கலாம். இது சும்மா அளவு, நான் எடுத்த அளவை நான் காமிக்கிறேன். எங்களுடைய விருப்பம் போல் இந்த சைஸ் வச்சுக்கொள்ளலாம். இப்போ இது வந்து உள்ளே வைக்க போகிற லைனிங். அது லைனிங் துணியும் வைக்கலாம். நான் வந்து ஒரு ப்ளவுஸ் பீஸினுடைய துணியை தான் எடுத்திருக்கிறேன். அதுக்கும் 42 சென்டிமீட்டர் அகலம் எடுக்க வேணும். அடுத்த இன்னொரு சைடு வந்து 34 சென்டிமீட்டர் எடுக்க வேணும். இதுக்கும் இந்த சைடில் 7 சென்டிமீட்டர் டானா மாதிரி வெட்டி எடுத்துட வேணும். 2 மூலைகள்லையும் வெட்டி எடுக்க வேணும். இதுவும் 2 துணி டபுளாக இருக்க வேணும். இதை எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது இது வந்து பாக்கெட். இந்த பேக்குக்கு நாங்கள் ஒரு பாக்கெட் வந்து தைக்க வேணும். அதுக்கு வந்து அந்த துணி எடுக்கிற அளவு வந்து 36 சென்டிமீட்டரும் 20 சென்டிமீட்டர் அகலம். இதை எப்படி தைக்கிறதுன்ட்டு பேருந்து பிறகு நான் சொல்கிறேன். இது வந்து பாக்கெட்டுக்கு இதை எடுத்து வச்சாச்சு. அடுத்தது நமக்கு தேவை கை, அந்த கொழுவுறத்துக்கான கைப்பிடி. அது வந்து எங்களுக்கு தேவையான அளவு நீளத்தில் எடுத்துக்கொள்ளலாம். நான் வந்து 1 மீட்டர் எடுத்திருக்கிறேன். 1 மீட்டர் இது வந்து 1 மீட்டர். இந்த அகலம் வந்து 5 சென்டிமீட்டர் எடுத்திருக்கிறேன். அதை அப்புறம் மடித்து தைக்க வேணும். அதில் 2 வேணும், 2 கைப்பிடி. இப்போ வந்து ஜிப்பர் வேணும். அது வந்து அகலமாக இருக்கும். அந்த 42 இருந்துச்சுல்ல அகலம், அந்த 42 இருக்க வேணும். கிட்டத்தட்ட 41 இருந்தாலும் பரவாயில்லை. இப்போ இவ்வளோ தான். இது முதல்ல நாங்கள் தைக்க வேண்டியது அந்த கைப்பிடி. இந்த தோலில் கொழுவுற அந்த பிடியை தான் தைக்க போகிறோம். அதை வந்து இந்த மாதிரி மடித்து இங்கே ஒரு தையல் போட்டுருங்க. இப்போ வந்து நான் வந்து 2 பக்கம் ஓரத்துலேயுமே தையல் போட்டுருக்குறேன். அப்போ தான் வந்து ஸ்டிஃபாக நிற்கும். இப்போ 2 தைச்சிட்டு 2 தைச்சாச்சு. இப்போ அடுத்தது வந்து அந்த முதல் வெட்டின துணி இருக்குல்ல, அந்த துணின்ற எடுத்துக்கொள்ளுங்க. அதனுடைய இந்த இடத்துல நடுவில் இருந்து, சென்டரில் இருந்து 6 சென்டிமீட்டர் அளந்து வச்சுக்கொள்ளுங்க. சென்டர்லேருந்து 6 சென்டிமீட்டர். அடுத்த பக்கம் அதே மாதிரி 6 சென்டிமீட்டர் அளந்து மார்க் பண்ணிவிட்டு, அந்த இடத்துல இந்த நாங்கள் ஏற்கனவே தைத்து வைத்திருக்கிற அந்த கைப்பிடியை வச்சு தைக்க வேணும். அந்த கரெக்டான வளம் பார்த்து அதை வைக்க வேணும். நீங்கள் இந்த மாதிரி வச்சு ஓரத்தில் தைக்க வேணும்.
இந்த இடத்துல தைக்க வேணும். அதுக்கு பிறகு நாங்கள் ஏற்கனவே வெட்டி வச்ச அந்த துணி இருக்குல்ல, சின்ன துணி உண்டு, அந்த துணியை எடுத்து இப்படி வச்சு தைக்க வேணும். இப்படி வச்சுட்டு இப்படி மேலே தைச்சிருங்க. நான் தைச்சிட்டேன். தைச்சதுக்கப்புறமா இப்படி தான் இருக்குது. இதுக்கு மேலே கைப்பிடி இப்படி கீழே தான் இருக்குது. இந்த பேக்குக்கு இந்த ஸ்டைலுக்கு இப்படி தான் இருக்குது. இதுக்கு மேலே இப்படி ஓரத்தில் ஒரு தையல் போட வேணும். நான் வந்து டபுள் தையலாகவே அதை போட்டிருக்கிறேன். ஏன்னா கைப்பிடி இருக்கிற இடம்ன்றதுனால 2 தையல் போட்டிருக்கிறேன். 2ம் தைச்சாச்சு. 2 பக்கமும் இப்போ கைப்பிடியை வச்சு தைச்சாச்சு. ரொம்ப சிம்பிள் தான் இது, தைக்கிறது ரொம்ப இலகு தான். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள். அடுத்தது வந்து பாக்கெட் தைப்போம். பாக்கெட்டுக்கு நாங்கள் எடுத்த அந்த துணியை இப்படி மடித்து பாருங்கள். இப்போ இங்கே இந்த ஓரத்தில் இது வரைக்கும் தைக்க வேணும். அதே மாதிரி அந்த பக்கமும் ஓரத்தில் அது வரைக்கும் தைக்க வேணும். இந்த நான் போடுற இந்த கோடு மாதிரியே நீங்களும் தையல் போட வேணும். போட்டுட்டு காமிக்கிறேன். போட்டுட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி போட்டுட்டு அதை அடுத்த பக்கமாக திருப்பி வைக்க வேணும். இது மாதிரி தைச்சிட்டு இப்போ தைச்சிட்டேன் பாருங்கள். 4 பக்கமும் தைக்கக்கூடாது. ஒரு பக்கம் கொஞ்சம் விட்டுருக்குறேன் பாருங்கள். இந்த திருப்புறத்துக்கு வசதியாக தான் அந்த மாதிரி விட்டுருக்கு. சரியா? இப்போ அந்த லைனிங் எடுத்தோம்ல, அதில் ஒரு லைனிங் துணியை எடுத்து வச்சு அதனுடைய நல்ல பக்கத்தில் இப்படி நடுவாக இப்படி சென்டர் மடிச்சிட்டு நடுவில் அந்த பாக்கெட்டை வச்சு நடுவில் தைக்க போகிறோம். சரியா? இப்போ இதுதான் அந்த நடுவு. இப்போ இந்த இடத்துல இந்த பாக்கெட்டில் அந்த நாங்கள் தைக்காத இடம் கீழே இருக்க வேணும். மேலே இருந்து 8 சென்டிமீட்டர் மேலே இருந்து 8 சென்டிமீட்டர் இடம் விட்டு கீழே அந்த பாக்கெட்டை வச்சுக்கொள்ளுங்க. கரெக்டாக இருக்கும். மேலேருந்து 8 சென்டிமீட்டர் வச்சாச்சு. இதை இப்போ இப்படி எங்கே நான் தைக்கணுமென்னு காமிக்கிறேன். பின் குத்தினா தான் வந்து அங்கே இங்கே ஆடாது, அசையாமல் இருக்கும். அதனால் பின் குத்தி இருக்கிறேன். இப்படி 4 பின்னை குத்திட்டு இருங்க வேற குத்திட்டு குத்தியாச்சு. பின் குத்தியாச்சு. இப்போ இதை வந்து இந்த ஓரம் கீழே மேலே இவ்வளோதான் தைக்கணும். தைச்சாச்சு பாருங்கள். இந்த 3 பக்கமும் தைச்சாச்சு. இப்போ இது போக்கே சரிதானே? இனி இப்போ நாங்கள் ஏற்கனவே தைச்சிருக்கிறோம்ல, கைப்பிடியெல்லாம் வச்சு அதில் ஒன்று எடுத்து வச்சுட்டு ஜிப்பு வச்சு தைக்க வேணும். அப்போ ஜிப்பர் பாருங்கள், அந்த நாங்கள் இழுக்கிற பக்கம் இருக்குல்ல, அது வந்து கீழே இருக்கணும். அதை கவனித்து வைக்கணும் நீங்கள், இல்லாட்டி அது பிரச்சனை ஆயிரும். அப்போ பாக்கெட் பக்கத்தை கீழே வர்ற மாதிரி வச்சு ஒன்றோட ஒன்று பொருத்த வேணும். இப்போ நான் பொருத்துறத பாருங்கள் வடிவா. அப்படியே பொருத்திடுங்க. சரியா? இதை கவனிக்க வேணும். அந்த ஜிப்பரனுடைய அந்த இழுக்கிற அந்த இது இருக்குல்ல, அது வந்து கீழே இருக்க வேணும். இப்படியே தைக்க வேணும். தைச்சிட்டு காமிக்கிறேன். இப்படி தான் தைச்சதுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும். சரியா? அதை இப்படியே எடுத்துட்டு இப்போ தைச்சதுக்கப்புறமா இதில் ஒரு தையல் போட்டுக்கொள்ளலாம். நான் தையல் போட்டாச்சு. இப்போ அடுத்த லைனிங் அதை எடுத்து கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த ஜிப் அடுத்த பக்கத்தை வச்சு தைக்க வேணும். அதுக்கு மேலே இன்னும் ஒரு துணி இருக்குதானே, கைப்பிடி தைச்சது, அதை வச்சு தைக்க வேணும்.
புதுசாக பழகுறவங்க பின் எல்லாம் குத்திட்டு அப்புறமா தைச்சா தான் சரியாக வரும். இப்போ நான் இது தைச்சிட்டேன். இப்போ இப்படி தான் இருக்கும். ஜிப்பு வச்சு தைச்சதுக்கப்புறமா இது இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் ஜிப்பை இழுத்து விட்டுட்டு இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் துணி கூட குறைய சைடில் அப்படி வந்தால் அதை பிறகு வெட்டி விட்டுறலாம். இப்போ இப்படி இருக்கும். இதை நீங்கள் விரித்து நான் இந்த செய்கிற மாதிரியே அந்த கைப்பிடியை உள்ளே விட்டு இந்த துணியை இப்படி வச்சு இப்போ லைனிங் ஒன்றா இருக்க வேணும். அந்த பேக்குன்ற துணி ஒன்றா, வெளியில் தெரிகிற துணி ஒன்றா இருக்க வேணும். இப்போ நாங்கள் 4 சுற்றும் தைக்க வேணும். ஆனால் அந்த டா என்ற இடத்து தைக்கக்கூடாது. இந்த ஓரம் தைக்க வேணும். பிறகு இந்த ஓரம் தைக்க வேணும். இந்த டா தைக்கக்கூடாது. இந்த ஓரம் தைக்க வேணும். பிறகு இந்த பக்கம் எடுத்து இந்த டா தைக்கக்கூடாது. இந்த ஓரத்தை தைக்க வேணும். இந்த ஓரத்தை இங்கே வரைக்கும் தைக்க வேணும். இந்த டா தைக்கக்கூடாது. அதுக்கு பிறகு இந்த பக்கத்தை கொஞ்சம் தான் தைக்க வேணும். இந்த பக்கம் கொஞ்சம், நடுவில் இடைவெளி விட வேணும், தைக்கக்கூடாது. சரியா? தைச்சதுக்கு பிறகு காட்டுறேன். தைச்சிட்டேன். இப்போ பாருங்கள், தைச்சாச்சு. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நான் தைக்கலை, இந்த இடம் விட்டுருக்குறேன். சரியா? அது கடைசியாக தைக்கிறதுக்காக விட்டுருக்குறேன். இப்போ தைச்சாச்சு. இப்போ இந்த டா பக்கத்தை இப்படி திருப்பிட்டு அதை சேர்த்து ஒன்றா வச்சு இந்த ஓரத்தை தைக்கணும். நல்லா ஸ்ட்ராங்காக 2 தையல் போட்டுருங்க, 2-3 தையல் போட்டுருங்க, பேக் பிஞ்சிராமல் இருக்கிறதுக்காக. அதே மாதிரி எல்லா டாவையும் தைக்கணும். 4 பக்கத்தில் இருக்கிற டாவையும் தைக்கணும். சரியா? இந்த மாதிரி தைக்க வேணும். இப்போ தைச்சிட்டேன் பாருங்கள், தைச்சாச்சு. இப்போ தான் ரொம்ப கவனமாக பாருங்கள். இந்த பக்கத்தையும் அதுக்கு நேராக இருக்கிற லைனிங் துணியினுடைய அந்த பக்கத்தையும் ஒன்றா பொருத்த வேணும். நான் காட்டுறது போலேயே பொருத்த வேணும். பார்க்குறதுக்கு கஷ்டம் மாதிரி தெரிஞ்சாலும் உங்களுக்கு நேரம் தைக்கும்போது அப்படி இருக்காது. அது தைச்சிட்டேன். இப்போ அதே போல் அடுத்த பக்கமும் அதே போல் பொருத்த வேணும். சரியா? இப்படி தான் இருக்கும். குண்டக்க மண்டக்க இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் கரெக்டாக வருது அது. அதுக்கு பிறகு இப்போ இந்த நாங்கள் தைக்காமல் விட்ட பக்கம் தெரியுது பார்த்தீங்களா? அது வெளியில் எடுக்க வேணும். அந்த பேக்கை வெளியே இப்போ எடுத்தோம்னா இப்படி வரும். பாருங்க, எடுத்தாச்சு. இப்போ உள்பக்கம்தான் வந்திருக்கு. இப்போ நாங்கள் தைக்காமல் விட்ட பக்கத்தை இப்போ நாங்கள் தைக்கலாம். இதை இப்படி தைச்சாச்சு. இப்போ நான் தைச்சிட்டேன் அதை. இனி நமது பேக்கை அடுத்த பக்கமாக திருப்புறோம். திருப்பினா பாருங்கள், அழகான ஒரு ஹேண்ட்பேக் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த துணிகளில் கூட தைச்சிட்டு அழகாக எடுத்துகிட்டு போகலாம். அழகாக திருப்பணும். பாருங்கள், இதுதான் அந்த பேக். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு தையலோடு உங்களை சந்திக்கிறேன். சரியா? நன்றி, வணக்கம்.